ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் புது வருஷ வாழ்த்துக்கள். ஆமாம், தேவன் நம்மளை அற்புதமாக போன வருடம் முழுவதும் 2025 முழுவதும் நம்ம அற்புதமாக வழிநடத்தி 100 வருடத்தை நம்மளுக்கு கூட்டி கொடுத்து 100 வருடத்தை நம்மளை காண செய்திருக்கிறார். நம்ம அதுக்கு தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். போன வருஷம் முழுதும் இருந்து இந்த 100 வருஷத்தில் நான் 2024 வந்திருக்கிறோம். இந்த 100 வருஷத்தில் நம்ம அனைவரும் நுழையும் போது ஒவ்வொரு வருஷம் கடந்து செல்லும்போது வருடங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. வருடங்கள் ஓடும்போது நம்ம ஒவ்வொருவரும் என்ன செய்கிறோம்? நம்ம பிள்ளைகள்லாம் வளர்ந்துக்கிட்டே போகிறாங்க. ஒவ்வொரு நாளும் போகுது வளர்ந்துக்கிட்டே போகிறாங்க. நம்மளும் வளர்ந்துட்டு தான் போகிறோம். வளர்ந்துட்டு போகிறோம்னா நம்மளுக்கு வயசு ஒவ்வொரு வருஷம் உருண்டு ஓடும்போது என்ன நம்மளுக்கு வயது கூடிக்கொண்டே இருக்கிறது. அப்போ நாமளும் வளருவோம். ஆனால் என்னுடைய கேள்வி, நாம் இந்த நாளில் நானும் நீங்களும் கேட்கக்கூடிய கேள்வி, நம்ம இந்த கடந்து போன இந்த 2025ஆம் ஆண்டில் நாம் கிறிஸ்துக்குள்ளாக வளர்ந்து இருக்கிறோமா, இல்லை கிறிஸ்துக்குள்ளே வளராமல் நம்ம இன்னும் குழந்தையாக இருக்கிறோமா என்ற கேள்வியை இந்த நாளில் நீங்களும் நானும் கேட்டுக்கொள்ளணும் நான் விருப்பப்படுகிறேன். ஏன்னா கிறிஸ்துக்குள்ள அப்படி நம்ம 2025 நம்ம வளராமல் கிறிஸ்துக்குள்ள வளராமல் இருந்தோம்னா உங்களை அனைவரையும் இந்த 2026 நம்ம கிறிஸ்துக்குள் வளரும்படியாக உங்களை ஒவ்வொரு அழைக்கிறேன். அதற்கான காரியங்களை தேவ பரிசுத்தாவின் துணையோடு நாம் இந்த நாளில் பார்ப்போம். இந்த 2026 நிறைய மாற்றங்களும் நம்மளுக்குள்ளே வரணும்னு நான் வேண்டிக் கொள்கிறேன். நாம் கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டு வரும்போது நம்ம 7 வயசாக இருக்கலாம், இல்லை 70 வயசாக இருக்கலாம். ஆனால் கிறிஸ்துவை முதலாக ஏற்றுக்கொண்டு வரும்போது ஞானம் முழுக்க எடுக்கும்போது நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? வேதாகம் எப்படி சொல்லுது? நம்மளை ஒரு குழந்தை என்று சொல்லுகிறது. அது ஒரு சந்தோஷமான ஒரு காரியம். ஒரு குழந்தை ஒரு குடும்பத்தில் பிறந்ததுன்னா எல்லாருக்கும் சந்தோஷமா இல்லையா? அதே போல குடும்பத்தில் மட்டும் கிடையாது, ஒரு சந்தோஷமான காரியம் பரலோகத்திலையும் ஒரு சந்தோஷமான காரியம். சாதாரணமாக ஒரு குழந்தை நம்ம குடும்பத்தில் பிறந்தாலும் சரி, அதே பேர் ஞானம் முழுக்க எடுத்து பிறந்தாலும் சரி, ஒரு சந்தோஷமான இருக்கு. சபைக்கும் அது இப்பேற்பட்ட ஒரு காரியம், ஒரு சந்தோஷமான ஒரு காரியம். ஆமா, ஏன்னா வேதாகமம் என்ன சொல்கிறது? நம்ம ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாவே மெய்யாவே உனக்கு சொல்கிறேன் என்றார். இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? மறுபடியும் ஒருவன் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாவே என்று சொல்லியிருக்கிறார். அப்ப நாம ஞானம் நம்ம எல்லாரும் ஞானம் முழுக்க எடுத்திருக்கோம். ஞானம் முழுக்க எடுத்து கிறிஸ்துக்குள்ள வரும்போது நம்ம அனைவரும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? ஒரு குழந்தையாக இருக்கிறோம். ஆனால் நம்ம குழந்தையாகவே இருந்துட்டு இருந்தோம்னு இப்போ நம்ம ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தை சிறு குழந்தையாவே இருந்துட்டு இருந்தா அது நல்லா இருக்குமா? நம்ம எல்லாரும் என்ன செய்யணும்? என் பிள்ளை நல்லா வளர்ந்துட்டான்னு சொல்லி சொல்றது தான் ஆசைப்படுறோம். அப்போ குழந்தைய என்ன பண்ணணும்? அந்த பிள்ளை வளரணும்னு தான் நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மளும் ஆசைப்படுறோம். அதே போல நாமளும், நீங்களும் சரி நானும் சரி, கிறிஸ்துக்குள்ள நான் ஞானம் முழுக்க எடுத்து வந்திருக்கலாம், எத்தனை வருஷங்கள் ஆடி இருக்கலாம். ஆனால் இன்னும் நான் எப்படிப்பட்டவனா இருக்கிறேன்? கிறிஸ்துவ வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் பார்க்கும்போது நான் இன்னும் குழந்தையா இருக்கிறேனா, வளர்ந்துருக்கிறேனா அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரும் உயிர்த்து ஆராயும்படி உங்களை அழைக்கிறேன். அதில் நம்ம 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 1லேருந்து 3 வசனங்களை எடுத்து வாசிப்போம். ஆமா, இங்க பவுலார் என்ன சொல்றாரு? அந்த ஆதி சபையை பத்தி பேசுறாரு. அவரு கிறிஸ்துக்குள்ள அவங்க எப்படிப்பட்டவர்களா இருந்தாங்களாம்? குழந்தைகளாக. நான் உங்கள்கிட்ட பல வேற காரியங்களை பேசினா சார், நீங்கள் குழந்தையால் இருக்கிறீர்கள்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதனால என்ன செய்யறாரு? குழந்தைக்கு என்ன கொடுப்போம்? நம்ம பாலை கொடுக்குறோன்னு. அப்போ அதுக்கான காரியங்களை குறித்து பேச. ஏன்னா அவங்களுக்குள்ள எப்படி இருந்தது? சுயம்லாம் இருந்தது. அதெல்லாம் என்ன பண்ணும்? கிறிஸ்துக்குள்ள ஞானம் எடுக்கும்போது ஆரம்பத்தில் எப்படி இருக்கலாம் இருக்கு. ஆனால் அது வளர வளர என்ன, நம்மளுள்ள சுயத்தை நம்ம எடுத்து போட்டு விட்டு கிறிஸ்துக்குள்ள நம்ம வளர வேண்டும். அதில் பார்க்கும்போது அந்த ஆதி சபையில் எப்படி இருந்தது? போராமைகள், வாக்குவாதங்கள், புயதங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிறபடியால் இன்னும் என்ன பண்ணுறது? இன்னும் நான் உங்களுக்கு பாலை கொடுக்கிறேன்னு சொல்றாரு. இன்னும் அந்த அடிப்படை சத்தியத்திலே இருக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு.
ஆனால் குழந்தைய வந்து குழந்தையோட குணத்தை எடுத்து நம்ம பார்த்தோம் என்றால், அதோடங்கள எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா, குழந்தைகள் எப்படி இருக்க ஆசைப்படும்? சந்தோஷம் அதாவது சந்தோஷமா இருக்குன்னு ஆசைப்படணும். அது வந்து யாராவது என்ன பண்ணணும் அத. அத வந்து கொஞ்சம் விளையாட்டு காட்டிட்டே இப்படியே இருக்கணும் பார்த்தா, அதுக்கு வந்து யாராவது என்ன பண்ண வேண்டும்? சாப்பாடு தானே எடுத்து குழந்தை சாப்பிட்டுருமா சாப்பாட? ஏதாவது குழந்தை பார்த்துருக்கீங்களா பொறந்தோனே தானே உட்காந்து சாப்பிடுறத? நம்ம தான் என்ன பண்ணணும்? தாய்மார்கள் என்ன பண்ணாங்க? குழந்தைய ஊட்டி விடுவாங்க. அதுங்களவே எந்த வேலையும் அதுங்கிறது செய்யாது. அது வந்து எந்த குழந்தையாச்சும் உங்களுக்கு வந்து உடம்பு சுகமா இருக்குதான்னு சொல்லிட்டு நம்மள நம்மள பத்தி கவலைப்படுமா அது குழந்தை? ஐயோ! எங்க அம்மா வந்து எனக்கு இவ்ளோ காரியம் செய்றாங்களே எனக்குன்னு சொல்லிட்டு அது கவலைப்படுமா? கவலைப்படாது. அத பத்தி கவலைப்படாது. அது வந்து குழந்தை பிறந்த குழந்தை அப்படிதான் இருக்கும். ஆகையினால நாமளும் ஆவிக்குரிய வகையில இருக்கும்போது நம்ம வந்து குழந்தையா இல்லாம எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். எபிரேயர்ல கூட நம்ம எடுத்து வாசிச்சோம்னா, எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 12லிருந்து 14 வசனம். ஆமா. இ இதுல வந்து பவுலார் என்ன சொல்றாரு, 2 விதமான ஆகாரத்தை பேசுறார். ஒண்ணு குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டிய பால் ஆகாரம். இன்னொன்று என்னன்னா, அந்த ம் எப்படி சொல்றது? கெட்டியான ஆகாரம். பெரியவங்கள என்ன சொன்ன கடிச்சு சாப்பிடக்கூடிய ஆகாரத்தை பத்தி பேசுறார். பலமான ஆகாரத்தை பற்றி பவுலார் இங்க பேசுறாரு. இப்ப வேதாகமத்துல அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்குது. இப்ப அதுக்கு வந்து எப்படி நம்ம புரிந்து கொள்ளணும்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு புதிதாக ஒரு வந்து கூட்டம் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. புதிதா இயேசு கிறிஸ்து அறியாதவர்கள் மத்தியில ஊழியம் போடும்போது என்ன செய்வாங்க? அவளுக்கு எதை பற்றி பேசுவார்ல? அவளுக்கு கொடுக்கக்கூடிய ஆகாரம் எப்படிப்பட்ட ஆகாரமா இருக்கும்? பால் ஆகாரத்தை மட்டும் கொடுப்பார்கள். சரி, அப்போ வந்து அதாவது இன்னும் சொல்லலாம் இந்த சுவிசேஷம் புஸ்தகங்கள் இருக்குல்ல, அதை பற்றி நம்ம சொல்லலாம். இயேசு கிறிஸ்துவை பற்றின புஸ்தகங்கள். ஆனா குழந்தையிலிருந்து வளர்ந்து வரும்போது அவர்களோட குணங்களும் மாறி இருக்கும்னா, அப்போ வந்து எப்படிப்பட்ட ஆகாரத்தை அவர்களுக்கு கொடுப்பார்கள்? சொல்லிட்டு பார்க்கும்போது, அவர்களுக்கு வந்து இன்னும் சொல்லப்போனா எப்படிப்பட்ட ஆகாரமா இருக்க வேண்டும்? ஏன்னா நம்ம வந்து அதே வந்து ஒரு 50 இப்ப ஆலயத்தை எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கங்க. நம்ம சபையில இருக்கிறோம். நீங்க வந்து 50 வருஷமாக 20 வருஷமாகவோ, 40 வருஷமாக நீங்க வந்து ஞானமுழுக்கு எடுத்துட்டீங்கன்னா, போதா இருக்க பேசும்போது எப்படி பேசுவார் அவர்? அவருடைய அவருடைய பிரசங்கம் எப்படி இருக்கும்? அதுக்கு தகுந்த மாரி இருக்குமா? பாலை குடுக்குற மாரி இருக்குமா? இல்ல எப்படி இருக்கும் அது? அவர் ஒரு கெட்டியான ஒரு ஆகாரமாக இருக்கக்கூடியதா இருக்கும். ஏன்னா ஒரு எப்படி சொல்றது? ஆழமான கருத்துக்கள் உள்ளதாக இருக்கும். ஏன்னா, அதுல வந்து பார்க்கும்போது வேதாகமத்துல 2மே இருக்குது. ஏன்னா வேதாகமம் வந்து ஒரு எடுக்க எடுக்க என்னது அது? அது வந்து ஒரு பொக்கிஷம். அதுல வந்து எல்லாமே இருக்குது. ஏன்னா பேதுருவும் என்ன சொல்லியிருக்கிறாரு? பவுலோட எழுத்துக்கள் எப்படிப்பட்டதா இருக்குதாம்? இது எப்படிப்பட்டதா இருக்கிறது? கொஞ்சம் ஏன்னு வச்சுங்க நம்ம வந்து இது வந்து பார்த்தோம் இந்த பால்ங்கிறது எப்படின்னா, இந்த சுவிசேஷ புஸ்தகங்கள். இது பவுலாரோட எழுத்துக்கள் எடுத்தீங்கன்னு வச்சுங்க, அது கடினமான ஒரு உபதேசம். உபதேசம்னு சொல்றத விட கடினமான அவருடைய தாட்ஸ் வந்து கொஞ்சம் டீப்பா இருக்கும். ஏன்னா பேதுருவும் வந்து அவருடைய எழுத்துக்களை பத்தி சொல்லும்போது நம்ம வாசிப்போம். பேதுருவே சொல்லியிருக்காரு 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 15, 16 வசனத்தை வாசிப்போம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 15, 16. ஆமா. இதுல முக்கியமா அந்த 16ஆம் வசனத்துல பார்த்தோம்னா, அவர் என்ன சொல்றாரு? அவன் சொன்னவைகளில் சில காரியங்கள் அறிகிறதற்கு அரிதாய் இருக்கிறது. கல்லாதவர்களும், உறுதி இல்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல தங்களுக்கு என்னது? கேடு வரத்தக்கதாக இவைகளை புரட்டுகிறார்கள். நம்மளும் இந்த உலகத்தார்ல நம்ம பார்க்கிறோம் நெறைய. பவுலார் புஸ்தகத்த எடுத்துக்கிட்டு என்ன செய்றாங்க? அதுல சொல்லப்பட்ட அர்த்தங்களை என்ன செய்றாங்க? அவர்கள் அப்படியே படித்துட்டு என்ன செய்றாங்க? வேற ஒரு அர்த்தத்தை அவர்கள் என்ன பண்றார்கள்? அவர்கள் புரிந்து கொள்வதை பார்க்கிறோம். அது எப்படி இருக்குது அவங்களுக்கு?
அதோட உண்மையான கருத்தை விட்டுட்டு அதை என்ன செய்யுது, மாற்று கருத்தை, அதுக்கு தவறான ஒரு கருத்தை அவர்கள் வந்து பிடித்துக் கொள்வதை நம்ம பார்க்கிறோம். இன்னும் அதுக்கு நம்ம எடுத்து உதாரணத்தெல்லாம் போனோம்னா நிறைய லேட் அவங்களுக்கு தெரியும். பவுலோட இதில் வந்து நிறைய இந்த சாப்பாட்டு காரியங்களை குறித்து அவர் நிறைய பேசியிருக்கிறார். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்போ வந்து நம்ம வந்து நம்ம எப்படி வேண்டும் பண்ணணும், கிறிஸ்துக்குள் வளர வேண்டும். அப்போ வந்து என்ன பண்ண வேண்டும், நம்ம வந்து இந்த கெட்டியான ஒரு ஆகாரத்தை சாப்பிட்டு இன்னும் நம்ம என்ன வேண்டும், வளர்கிறவர்களாக இருக்க வேண்டும். இப்போ இந்த நாளையில் வந்து நானும் நீங்களும் நம்ம என்ன வேணும், கிறிஸ்துக்குள்ளாக எப்படி வேண்டும், அதாவது ஸ்ட்ராங்காக வளரணும்னு ஆசைப்படுறோம். அதே நேரத்தில் கிறிஸ்துவோட நம்ம என்ன பண்ணணும், இன்னும் நெருங்கி வளர வேண்டும். என்ன பண்ணணும், தேவனுடைய வார்த்தைகளை நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்க முடியும், ஆராய்ந்து அதை வந்து நம்ம வந்து ஆராய்ந்து அதை படிக்கக்கூடியவர்களாக நம்ம இருப்பது அவசியமாக இருக்கிறது. ஆனால் அதுக்கு முக்கியமாக யாரோட உதவி தேவை, பரிசுத்த ஆவியானவரோட உதவி இல்லாமல் நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது. இது வந்து இன்னும் பார்த்தோம்னா ஞானமுழுக்கு எடுத்து கிறிஸ்துக்குள் வளர்வது வந்து ஒரு அது வந்து ஒரு போராட்டம் தான். நம்ம இது வந்து இன்னும் பார்க்க போனோம்னா அப்போஸ்தலர்களும் ஆதியில் இருந்த அப்போஸ்தலர்கள் என்ன செய்தார்கள், அவர்களும் போராட்டம், அவளுக்கும் ஒரு போராட்டம் இருந்ததுன்னா சொல்லி பார்க்கலாம். ஏன்னா அதில் இன்னும் பார்க்கும்போது பேதுரு எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம சுலமாக எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை என்ன, பேதுரு எடுத்துக்கிட்டோம்னா அவர் என்ன என்ன செய்கிறாரு, இயேசு கிறிஸ்து வந்து அந்த அற்புதங்கள் செய்த என்ன செய்கிறாரு, அவர் காலில் விழுந்து நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்று சொல்றதை பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, இன்னொரு இடத்துல என்ன செய்கிறாரு, அவர் வந்து இயேசு கிறிஸ்து நான் யார் கேள்வி, அவர் என்ன சொல்றாரு, சீமோன் பேதுரு பிரதியுத்தரம், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனே கிறிஸ்து என்றான் சொல்றாரு. அப்ப அவர் என்ன சொல்றாரு இயேசு கிறிஸ்து, அதுக்கு இயேசு அந்த வார்த்தைகளை எடுத்து வாசிப்போம். மத்திய 16ஆம் அதிகாரம் 16-17, மத்திய 16ஆம் அதிகாரம் 16-17. ஆமா, இங்க இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, பரலோகத்தில் இருக்க பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினான்னு சொல்லிட்டு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். ஆனா அதுக்கு அதுக்கு பிறகு இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்க்கும்போது என்ன செய்யறாரு, அவர் என்ன செய்யறாரு, அப்பாலை போ சாத்தானேன்னு சொல்றாரு. ஏன்னா அவர் என்ன செய்யறாரு, பேதுரு உலக பிரகார மக்களை மனித இயல்புல அவர் சிந்திக்கிறதை பார்க்கிறோம். அப்போ வந்து பரலோகத்துக்குரியவைகளை சிந்திக்காம இருக்கும்போது இயேசு கிறிஸ்து அவரை கணித்து சொல்றதை பார்க்கிறோம். அதே போல இன்னும் பேதுரு எடுத்துக்கிட்டோம்னா இன்னும் தெரியும் என்ன செய்யறாரு, அவர் வந்து 3 வருஷ காலமாக யார் கூட இருந்தாங்க, இயேசு கிறிஸ்துவோட இருந்தாங்க. அவரு தான் என்னது, இந்த உலகத்தையே அவரு கற்றுக் கொடுத்தார் அவர்களுக்கு ஊழியத்தை எப்படி இருக்கணும் வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்பதை இயேசு கிறிஸ்துவே அந்த அண்ட சராசரியத்தையும் படைத்தவரே கற்றுக் கொடுத்தார். அவரோட ஒரு பெரிய போதகர் இருக்க முடியாது. அப்பேற்பட்ட ஒரு போதகர் இடத்துல அவர்கள் பயிற்சி பெற்றார்கள். அது இன்னும் நம்ம பார்க்குறோம், பவுலா இருந்து சாக்ரட்டிஸ் எல்லாம் பயிற்சி பெற்றார். ஆனால் அப்பேற்பட்ட ஒரு போதகர்கிட்ட பயிற்சி பெற்றவர்கள் இயேசு கிறிஸ்து போற ஒரு தருவாயில் இருந்த போது என்ன சொன்னாங்க, அவர் வந்து என்ன செய்தார்கள், அவர்கள் என்ன யோசனை இருந்தாங்க, நீர் வந்து சிலுவையில் அறையப்படக்கூடாது, நீங்க வந்து ராஜ்யத்தை அப்படிப்பட்டதாக அவர் பேசினதை பார்க்கிறோம். அதே போல வந்து அவர்கள் வந்து கடைசி வரைக்கும் அந்த 3 முறை என்ன செய்தார் பேதுரு, அவரு கடைசியில வந்து மறுதளித்தார். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த பரலோகத்தை இந்த பூலோகத்தை விட்டு பரலோகத்துக்கு செல்லும் போது அவர்கள் வந்து குழந்தையா இல்லாமல் வளர்ந்திருந்தார்களா, இன்னும் வளராமல் இருந்தார்களா, அப்புறமா தான் என்ன செய்தார்கள், பரிசான பெற்றுக்கொண்டு கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்தார்கள். ஆகையாலும் நாமளும் வளராமல் இருக்கலாம். ஆனா நம்ம என்ன பண்ண வேண்டும், கிறிஸ்துவில் நம்ம வளர்வது ரொம்ப அவசியமா இருக்கிறது. அதுல இன்னும் பார்த்தோம்னா இந்த கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்தை வந்து எதுக்கு கம்பேர் பண்ணியிருக்காங்கன்னா, மார்க் 4ஆம் அதிகாரம் 26 27 வசனத்தை வாசிப்போம். அ 31 நினைக்கிறேன். இல்ல 31 வசனத்தை பாருங்க. தேவனுடைய ராஜ்யத்தை அ ஆமா. தேவனுடைய ராஜ்யம் எதுக்கு ஒப்பிட்டு பேசுறார்கள்? கடுகு விதைக்கு ஒப்பிட்டு பேசுறார்கள். ஒரு செடி போல. நம்மள வந்து விதை விதைக்கிறோம். சத்தியம் போடப்படுகிறது. அந்த சத்தியம் என்ன பண்ண வேண்டும், அது வளர்ந்து அது வளர்ந்து கனி கொடுப்பது அவசியமா இருக்கிறது.
அப்போ வந்து இந்த இயேசு கிறிஸ்து அவர் ஜனங்களோட பேசும்போது எப்படி பேசினார்? அவர்களோட வந்து அவங்களுக்கு புரியிற ஒரு பாஷையிலே பேசினார். அப்போ வந்து அவர்களுக்கு வந்து இந்த மீன் அந்த என்ன செய்றாரு, அந்த செடி, அந்த காரியங்கள குறித்து அவர் பேசுறார். அப்பதான் அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ஈஸியா புரிந்து கொள்வார்கள்ன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அப்போ வந்து அந்த அப்போ வந்து ஒரு அந்த கடுகு விதைக்கு வந்து பரலோக ராஜ்யம் ஒப்பிடப்பட்டிருக்குது. அப்போ வந்து நம்மளுக்கு அந்த விதை முளைக்கிறதுக்கு, ஒரு செடி முளைக்கிறதுக்கு என்ன தேவை? நம்ம எல்லாரும் வந்து செடியெல்லாம் வளர்க்கணும்னு ஆசைப்படுறோம். எல்லாரும் இது இருக்குது. அப்ப செடி வளர்க்கறதுக்கு என்ன முக்கியமா தேவை? அதுக்கு ஆமா. காற்று தேவை. காற்று, சூரிய வெளிச்சம், மண்ணு, அந்த இது ஹியூமிடிட்டின்னு இல்லன்னா அந்த இது ஈரப்பசப்பு தண்ணீர் தேவை. அப்ப இது மாரி காரியங்களை வந்து கரெக்ட்டா குடுக்கும்போது அந்த செடி என்ன பண்ணும்? நன்றாக வளரும். நல்ல விதையா இருந்தால். அது வந்து நம்ம வந்து இன்னும் பார்க்கணும்னா, அந்த கிறிஸ்துவுக்குள் வளர்வதுன்றதுல வந்து எலன் ஜே டமர் என்ன எழுதியிருக்காங்க, இந்த கிரைஸ்ட் ஆப்ஜெக்ட் லெசன் சொல்லிட்டு, அதுல அந்த புக் ஃபுல்லாவே வந்து என்ன எழுதியிருக்கிறாங்கன்னா, இந்த புக் எல்லாரும் படிச்சீங்கன்னா ரொம்ப நல்லா கிறிஸ்துக்குள்ள எப்படி வளருவதுங்கிறதை குறித்து இந்த புஸ்தகம் ஃபுல்லா எழுதியிருக்கிறாங்க. க்ரோயிங் அப் இன் கிரைஸ்ட்ன்னு சொல்லிட்டு. அதுல வந்து ஒரு ஒரு 3வது அதுல வந்து அதிகாரம் 3வது அதிகாரத்திலிருந்து முன்பு மூளையும் பின்பு கதிரையும் என்ற ஒரு தலைப்புல இருந்து ஒரு பாகத்தை மட்டும் தான் எடுத்து பார்க்கிறேன். இந்த புஸ்தகத்தை வந்து முடிந்தால் நீங்க அனைவரும் வந்து படிக்குமாறு உங்களை அழைக்கிறேன். நம்ம வந்து கிறிஸ்துக்குள்ள இந்த 2026ல வளரணும்னா, இந்த புஸ்தகத்தை நான் படிக்குமாறு உங்களை அழைக்கிறேன். அந்த அந்த இதை எடுத்து வாசிப்போம். அந்த ஒரு பேராகிராஃப் மட்டும். உங்களால படிக்க முடியுமா? மெர்சி மேரி ரோசம்மா. ஆமா. இதுல வந்து அவங்க என்ன எழுதுறாங்கன்னா, விதை முளைத்தல் ஆவிக்குரிய ஜீவியத்தின் ஆரம்பத்தை குறிக்கிறது. அது எது இது ஒவ்வொரு இதா பார்த்தோம்னா எப்படி இருக்குது? விதை முளைக்கிறது எப்படி இருக்குது? ஆவிக்குரிய ஜீவியத்தின் ஆரம்பத்தை குறிக்கிறது. ஆமா. செடி வளர்ச்சி கிறிஸ்துவ ஜீவியத்தின் அழகிய வடிவங்கள் கொண்ட வளர்ச்சியா இருக்கிறது. நம்ம என்ன பண்ண முடியும்? ஒரு ஒரு செடிய போடுறோம். அந்த விதை வந்து விதையாவே இருந்தா நல்லா இருக்குமா? வளர்ந்து கனி கொடுக்க வேண்டும். நாமளும் வந்து என்ன பண்றோம்? ஞானமிருக்க எடுத்து வந்துட்டோம். நம்ம ஒவ்வொருவரும் என்ன பண்ணணும்? வளர்ந்து 1 100ஆக பலன் கனி கொடுக்க வேண்டும். ஆனா, வளராம இருந்தா என்னான்னு சொல்லிட்டு அடுத்தது போடுறாங்க. நம்ம வந்து கிறிஸ்துவுக்குள்ள நம்ம ஞானமிருக்க எடுத்து விட்டு, வளராம இருந்தா என்ன ஆகும்ன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க? வள இயற்கையில் எப்படி இருக்குதோ அப்படி வளர்ச்சியின்றி எந்த ஜீவனும் இருக்க முடியாது. கிறிஸ்துக்குள்ள ஞானம் கிடைத்து வளர்ச்சின்றதையும் இருக்க முடியாது. செடியானது வளர வேண்டும் அல்லது என்ன பண்ண எல்லாது என்ன ஆகும்? அ என்னது? செடியானது வளர வேண்டும் அல்லது மடி வேண்டும். நாம வந்து கிறிஸ்துக்குள்ள ஞானம் எடுக்க ஒண்ணு என்ன பண்ணணும்? கிறிஸ்துக்குள்ள நம்ம ஒவ்வொருத்தரும் வளர வேண்டும். வளரலன்னு வச்சுங்க, அது வந்து அது வந்து என்னது வளராமல இருக்க முடியாது. வளரணும். இல்லன்னா வந்து அது அவங்க அவங்க எழுதியிருக்கிறது மடிய வேண்டும்னு போட்டுருக்காங்க. அப்போ வந்து அதுக்கான சூழ்நிலையை நம்ம வந்து குடுக்கும்போது, நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணணும்? வளருகளாக இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கிறது. நீங்க வந்து கிறிஸ்தவர்களா இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து அத வந்து இன்னொரு உதாரணத்துக்கு உங்களுக்கு புரியிற மாரி சொல்லணும்னா, ஒரு சைக்கிள் இருக்குது. சைக்கிள் எல்லாரும் நீங்கலாம் ஓட்டுவீங்கல்ல. சைக்கிள் ஏறி உட்காந்துட்டு, நீங்க என்ன பண்ணணும்? சைக்கிள் வந்து சைக்கிள்லேருந்து விழாம இருக்கணும்னா என்ன செய்யணும் நீங்க? மிதிச்சு போயிட்டே இருக்கணும். சைக்கிள் ஏறி உட்காந்துட்டு மிதிக்காம அப்படியே ஸ்டாண்ட் இல்லாம நீங்க நிக்க முடியுமா உங்களால? விழுந்துருவோம். அதே போல தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நம்ம என்ன பண்ணணும்? போய் கொஞ்சமாச்சும் நவுறணும். ஸ்பீடா ஒருத்தங்க வந்து வேகமா வளருவாங்க. சிலர் பொறுமையா வளருவாங்க. வித்தியாசங்கள் இருக்கலாம். ஆனால் வளர வேண்டும். வளராமல் இருந்தா என்ன பண்ணுவோம் நம்ம? விழுந்து விடுவோம். அது ரொம்ப அவசியமா இருக்குது.
நம்ம வந்து எப்படி வந்து குழந்தை வந்து பெற்றோர்களிடத்திலிருந்து கற்றுக்கொள்கிறத நாம என்ன பண்ண முடியும்? நமது பரலோக தந்தையிடமிருந்து நம்ம என்ன பண்ண வேண்டும்? அவர்தான் நமக்கு அவர்தான் நமக்கு உதாரணம். அவரிடத்தில் நம்ம கற்றுக்கொள்வது ரொம்ப அவசியமா இருக்கிறது. அவர்தான் பெரிய போதகராக இருக்கிறார். நாம வந்து ஞானமிற்கு எடுக்கிறதோட நம்ம வந்து நின்றுடக்கூடாது. நம்ம பரிசுத்தமாக்கப்படுவதில் ரொம்ப அவசியமாக இருக்கிறது. நம்ம என்ன பண்ணோம் இந்த 2020 நம்ம இன்னும் என்ன பண்ணோம்? வளருவது மட்டுமின்றி ஒவ்வொருத்தரும் நம்ம என்ன பண்ணோம்? பரிசுத்தமாக்கப்பட்டு இன்னும் தேவனுக்குள்ளாக கிறிஸ்துக்குள்ளாக நம்ம வளருவது அவசியமா இருக்கிறது. கிறிஸ்துவை போல் நாம் மாறுவது அவசியமா இருக்கிறது. இப்போ இப் நம்ம வந்து இப்ப போயிட்டு இருக்கிறோம் நடந்து. நம்மளுக்கு என்ன பண்ணுது? நம்மளுக்கு வந்து அழைப்பு வருது கிறிஸ்துவனிடத்துல. நம்ம என்ன பண்றோம்? உடனே நின்னு திரும்பி என்ன பண்றோம்? இயேசு கிறிஸ்துக்கு செவி கொடுக்குறோம். அப்ப வந்து ஞானமுழுக்கு எடுக்கிறோம். ஞானமுழுக்கு எடுத்துட்டு அப்படியே நின்னுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? ஒண்ணு நடந்து என்ன பண்ணும்? போணும். கிறிஸ்துகிட்ட போணும். போகாம நடந்து நின்னுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும் கடைசில? உலக பிரகாரமான காரியங்கள் இழுக்கப்பட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த இடத்துல வேற ஒரு திசையை நோக்கி நம்ம போகிறவர்களா இருப்போம். ஆகையினால் நம்ம வந்து எப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும்? ரொம்ப அவசியமா இருக்கிறது. நம்ம வந்து கிறிஸ்துக்குள் வளருவது ரொம்ப அவசியமா இருக்கிறது. நம்ம வந்து நன்மை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா நம்ம எப்படிப்பட்ட குழந்தையா இருக்கிறோம். அப்ப என்ன பண்ண வளர்ந்து நன்மை செய்ய நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம குணாதிசயங்கள் மாறுவது ரொம்ப அவசியமா இருக்கிறது. ஆகையினால இந்த வசனங்களை இன்னும் வெளிப்படுத்தல நம்ம பார்க்கும்போது என்ன பார்க்குறோம்? ஒவ்வொரு ஒரு சபைக்கு எழுதும்போது என்ன எழுதுறாரு? ஆகையால் நீ இந்த நிலையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த இந்த கிருபையை செய்வாயாகன்னு பார்க்குறோம். அப்ப நம்ம வந்து இன்னும் நம்ம வந்து என்ன பண்ணணும்? விழாமல் நம்ம வந்து நவுந்து கொண்டே இருக்கணும். சரி. இப்போ வந்து 7 காரியங்களை வைத்து நம்ம வந்து எப்படி கிறிஸ்துக்குள்ள நம்ம வந்து ஒவ்வொருவரும் நானும் சரி, நீங்களும் சரி, நம்ம வந்து எப்படி நானும் நீங்களும் வளர்வது என்று பார்ப்போம். அதுக்கு வந்து வளர்வதற்கு எப்படி வந்து நம்ம வந்து ஒரு சாதாரணமா ஒரு இதுக்கு தேவையோ, ஒரு குழந்தைக்கு எப்படி தேவையோ, அதே காரியம் தான் நம்மளுக்கு தேவை. என்னென்ன தேவை? ஒரு குழந்தை வளரணும்னா என்ன தேவை பொதுவா? அனைத்தும் சாதாரணமா தெரிஞ்சது. முதல்ல சாப்பாடு. சாப்பாடு இருந்தா போதுமா? அடுத்தது காற்று வேணும். அதுக்கு வந்து என்ன செய்யணும்? உடற்பயிற்சி இருக்கணும். குடும்பம் வேணும். சுத்தப்படுத்தணுமா இல்லையா? குழந்தைய சுத்தப்படுத்த வேண்டும். அதுக்கு தூங்கும் குழந்தை. தூக்கம் வேண்டும். அடுத்தது என்னது? அன்பு. இந்த 7 காரியங்களை வைத்து நம்ம என்ன பண்ண வேண்டும்? நம்ம என்ன பார்ப்போம்? எப்படி நாமும் கிறிஸ்துக்குள்ளாக நம்ம வளர்வது என்பதை பார்ப்போம். முதல்ல என்னது பார்த்தோம்? ஆகாரம். நம்ம என்ன பார்த்தோம்? ஆகாரம் எப்படி இருக்க வேண்டும் நம்மளுக்கு? ஆகாரம் வந்து முதல்ல பாலை குடித்தது. அப்புறம் எப்படி இருக்க வேண்டும் நம்ம? சாப்பாட்ட நம்ம சாப்பிடுறவர்களா இருக்க வேண்டும். நம்ம வந்து அதுல வந்து 1 பேரு 2ஆம் அதிகாரம் 2, 3 வசனத்தை வாசிப்போம். நம்ம எப்படி இருக்க வேண்டும் போட்டிருக்குது? நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தையைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாய் இருங்கள். அப்ப இந்த சாப்பாட வந்து எதற்கு ஒப்பிட்டு பார்க்கலாம் பேசலாம்னா நம்மளுக்கு வந்து எது சாப்பாடு? சாப்பாடுன்னா சாப்பிடுற சாப்பாட பத்தி பேசல. என்னடா புது வருஷமா இருக்கு சாப்பாட பத்தி பேசுறேன்னு சாப்பாட பத்தி பேசல. எத பத்தி பேசுறேன் சாப்பாடுன்னா? வேதாகமம். தேவ வசனம், வேதாகமம். அதுதான் நம்மளுக்கு என்னது? நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஆவிக்குரிய சாப்பாடு. அப்ப வந்து முதல்ல என்ன செய்றோம்? நம்ம ஒரு குழந்தை பிறந்ததுன்னா என்ன செய்வோம் முதல்ல? நம்ம வந்து பொதுவா வந்து நீங்க வந்து உங்கள நேரத்த எதுல செலவிடுறீங்க நீங்க? வேத வாசிப்புல அதிகமா நேரத்த செலவிடுறீங்களா? எப்படி நீங்க செலவிடுறீங்க நீங்க? ஒருத்தவங்க வந்து மத்தது வந்து நாடகம் அது இதுன்னு சொல்லிட்டு உலகப்பிரான காரியங்கள பார்த்துட்டு இருந்தா, அவங்க எப்படி வளர முடியுமா? அவங்க எதுல வளருவாங்க? உலகப்பிரகாரமான காரியங்கள வளருவாங்க. அப்ப நம்ம வந்து கிறிஸ்துக்குள்ள வளர வேண்டும்னா, நம்ம எப்படி இருக்க வேண்டும்? எதில் நேரத்தை அதிகமாக செலவிட வேண்டும்? வேத வாசிப்பிலும், தேவ வசனத்தை ஆராய்வதிலும் நம்ம அதிகமா நேரத்தை செலவிடும்போது நம்ம அதுக்குள்ள வளருவோம். நம்ம இன்னொன்னு சொல்லுவாங்க என்ன? உன் நண்பன் யார் என்று சொல்ல, நீ யார் என்று சொல்கிறேன்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம வந்து எதோட நம்ம அதிகமா நேரத்தை செலவு நம்மள அறியாமல் என்ன வருது? நம்மளுடைய குணாதிசயங்கள் மாறும். அதேபோல நம்ம என்ன பண்ணுவோம்? செய்ய ஆரம்பிப்போம். இமிட்டேட் பண்ண ஆரம்பிப்போம். ஒரு குழந்தையா இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? சாப்பாடை ஊட்டுறார்கள். அப்ப வந்து நம்ம வந்து ஞானமுழுக்கு எடுத்தபோது ஆலயத்துக்கு வருகிறோம். ஆலயத்துக்கு வரும்போது என்ன பண்ணுது? நம்மளுக்கு சாப்பாடு கிடைக்கிறது. குழந்தையா இருக்கும்போது சாப்பாடு கிடைக்கிறது. ஆனால்
அதோட முடிஞ்சிருதா? வாரத்துக்கு ஒரு நாள் வரோம். ஆலயத்துக்கு வரோம், சாப்பாடு குடுக்கப்படுது, முடிஞ்சிருது. நம்ம வளரும்போது என்ன ஆகும் நம்ப? பெரிய இந்த ஒரு குழந்தைக்கு வந்து சாப்பாடு குடுக்குறாங்க. பெருசாகும்போது என்ன பண்ணுவாங்க? வீட்டுக்கு போனோனே உங்களுக்கு யாராவது சாப்பாடு குடுக்குறாங்களா? வீட்டுக்கு போனா இல்ல ஊட்டி விடுறாங்களா யாராவது? அப்ப என்ன செய்றீங்க? வீட்டுக்கு போயிட்டு என்ன செய்றீங்க நீங்க? சமைச்சு நீங்க சாப்பிடுறீங்க. அப்ப நாமளும் என்ன பண்ண வேண்டும்? குழந்தையா இருப்ப ஆகாரத்துக்கு வந்தோம். ச ஆ தேவ வசனங்களை கேட்டோம், போனோம்ன்னு இருக்கோம். ஆனா வளர்றதுக்கு நம்ம வளரணும்னா என்ன செய்யணும்? வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணணும்? இந்த வாரம் ஃபுல்லா என்ன செய்ய வேண்டும்? ஆகாரத்தை நாமளும் சாப்பிட வேண்டும். என்ன ஆகாரத்தை சாப்பிட வேண்டும் நம்ம? வேத வாசிப்பை நம்ம என்ன பண்ணணும்? ஒவ்வொருத்தரும் வேதம் வாசிச்சு என்ன பண்ணுவோம்? அந்த வேதத்தை நாம சாப்பிடுவது அவசியமா இருக்குது. வேதத்தை நம்ம தியானிப்பது அவசியமா இருக்குது. அது மட்டுமல்ல, அந்த வேத வாசிப்பது மட்டும் இல்ல. அடுத்தது என்ன செய்ய வேண்டாம்? அந்த பெருசா வளரும்போது என்ன பண்ணுது? அந்த ஆகாரத்தை என்ன செய்வாங்க? தாய்மார்களும் இது தகப்பரும் பெற்றோரும் என்ன செய்வாங்க? தகப்பன்மாரும் பிள்ளைகளுக்கு ஊட்டி விடுவார்கள். நாமளும் என்ன பண்ணோம்? கிறிஸ்துக்குள்ள வளரும்போது, முதல்ல நம்ம வந்து சாப்பிடுறவர்களா மட்டும் இருந்தோம். அடுத்தது என்ன பண்ணோம்? நாமளே நமக்கு சாப்பிடுறது மட்டும் இல்லாம என்ன பண்ணோம்? மற்றவர்களுக்கு அந்த சாப்பாட்டை நம்ம ஒரு ஊட்டி விடுறவர்களாக இருக்கணும். எப்படின்னா, தேவ வசனத்தை மற்றவர்கள் நம்ம என்ன பண்ண வேண்டும்? பகிர்ந்து கொள்கிறவர்களாக மற்றவர்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்? எடுத்து செல்கிறவர்களாக நம்ம இருப்பது அவசியமா இருக்கிறது. புதிது புதுசா பிறந்த குழந்தைக்கு நம்ம என்ன செய்யணும்? ஆகாரத்தை நம்ம குடுப்பது அவசியமாக இருக்கிறது. அப்ப யோபு எடுத்து வாசிச்சோம்னா, யோபு என்ன செய்றாரு? 23வது 12வது வசனத்தை வாசிப்போம். யோபு 23:12. ஆமா, இவரு இந்த ஆகாரத்த பத்தி பேசுறாரு. ஆவிக்குரிய ஆகாரத்தை. அவருடைய வாயின் வார்த்தைகளில் எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்துக்கொண்டேன்னு சொல்லிட்டு சொல்றாரு யோபு. அப்ப நாம வந்து என்ன பண்ண வேண்டியது? இந்த தேவனுடைய வசனத்தில் வந்து நம்ம அதிகமாக அதில இருப்பது அவசியமா இருக்கிறது. தேவனுடைய வசனத்தை நம்ம வந்து அதுல வந்து வேதாத்தில வந்து அதிகமா படிக்கணும். வேதத்தில என்ன இருக்கிறது? தேவனுடைய வார்த்தை எப்படி இருப்பா? யாரை நேசிக்கிறோம்? வேதத்தை நம்ம நேசிக்கிறோம்னா யாரை நேசிக்கிறோம் நம்ப? இயேசு கிறிஸ்து என்னன்னா அந்த இப்ப யோவான்ல பார்த்தோம்னா என்ன யோவான் 1:14 எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் இந்த அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராயின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அப்ப அது யாரோட வசனம்? இயேசு கிறிஸ்து. அப்ப நம்ம வந்து இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறவர்களா இருந்தோம்னா என்ன பண்ணுவோம்? நம்ம அ தேவனுடைய வசனத்தை நம்ம வந்து நேசிக்கிறவர்களா இருக்க வேண்டும். நம்ம அதே போல இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும்போது அவருக்கும் போராட்டங்கள் வந்தது, சோதனைகள் வந்தது. என்ன செய்தார்? இ எ அவர் எப்படி அதை மேற்கொண்டார்? தேவ வசனத்தினால் அதை அவர் மேற்கொண்டார்ன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து வந்து என்ன இங்க இந்த உலகத்துல இருக்கும்போது அவர் மனிதனாக தானே வந்தார். அவரும் என்ன செய்தார்? சின்னதுல அவரு அவரு என்ன அவரும் மரியாளிடம் கற்றுக்கொண்டார். அதேபோல நாமும் என்ன பண்ணோம்? கற்றுக்கொண்டு இந்த இப்ப இருந்தா வரப்போற காலத்தில் கொடிய காலத்தில் நாம என்ன பண்ண முடியும்? நாமளும் அந்த சாத்தானுடைய வஞ்சையிலிருந்து அத வந்து நம்ம என்ன பண்ண மீள முடியும். அப்ப நம்மளும் அதை கற்றவர்களாக இருப்பது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. அந்த வசனங்கள் நம்மளுக்கு தெரிவது அவசியமா இருக்கிறது. நம்ம வந்து அந்த வசனங்களை நம்ம வந்து கேட்பது மட்டும் இல்லை. எப்படி இருக்க வேண்டும்? கேட்பது மட்டுமின்றி அது படிக்கிறவர்களாகவும் கேட்பவர்களாகவும் இருக்க வேண்டும். இன்னும் கேட்க போனோம்னா, அது மட்டும் இல்லாமல் எப்படி இருக்க வேண்டும்? இன்னும் நம்மளுக்கு வந்து ஞாபகத்துல நிக்கணும்னா, எழுதுகிறவர்களா இருக்க வேண்டும். எப்போதுமே நானும் சொல்லியிருக்கேன், என் மனைவியும் சொல்லியிருக்காப்ல. ஒரு காரியத்தை நம்ம வந்து பிரசங்கமோ இந்த ஓய்வு நாட்கள் ஏதாவது ரெடி பண்ணிட்டு வந்தோம்னு வச்சுங்க. முதல் நாள் உட்காந்து அதை எழுதுறோம்னு வச்சுங்க. எங்களுக்கு அடுத்த நாள் வந்து அது கொஞ்சம் ஞாபகத்துல கொஞ்சம் ஈஸியா நிக்கும். எழுதுறோம்னு வச்சுங்க, நம்மளுக்கு நிக்கும். அதே போல நம்மளுக்கும் சில காரியங்களை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றால், எழுதுறோம்னு வச்சுங்க, நம்மளுக்கு அப்படியே மனப்பாடம் ஆகும். நாமளும் வந்து தேவ வசனங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை ஞாபகம் வச்சுக் கொள்ள வேண்டும் என்றால், அதை வந்து நாமளும் பழக்கப்படுத்திக் கொள்வது அவசியமா இருக்குது. எழுத்து நம்ம எழுதி பார்க்க வேண்டும். எக்ஸாம்ல என்ன பண்ணுவாங்க பிள்ளைங்கள், என் பொண்ணு கூட ஞாபகம் இருக்கணும்னா என்ன பண்ண எழுதுவாங்க. எதுனா டக்குன்னு நிக்கும் மனசுல. இது சகோதரர் தனபால் அவர்களும் இந்தியாவுக்கு போயிட்டு வந்தபோது வேதாகமத்தை வாங்கி கொண்டு வந்தார்கள். புதிய ஏற்பாடை முடிக்கணும்னு சொல்லிட்டு. எவ்வளோ எழுதியிருக்கீங்க? எத்தனை பக்கம் எழுதியிருக்கீங்க? 10 அதிகாரம் எழுதியிருக்காங்க. நாம ஆனா பிரெஞ்சு அது வந்து தமிழ்ல இருக்கிறது இல்ல நான் எழுதுனா கொஞ்சம் தமிழ். அத வந்து நம்மலாம் அனைவரும் என்ன சேர்ந்து என்ன பண்ண வேண்டும் அதை? இந்த 2026லயாச்சும் நம்ம என்ன செய்வோம்? அதை எழுதி முடிக்க பார்ப்போம். அது எழுதி முடிப்பது மட்டுமல்ல, அதை எழுதும்போது நம்மளுக்கு எப்படி இருக்குது நம்மளுக்கும்? நிச்சயமா நம்மளுக்கு நம்ம எழுதின அதிகாரம் நம்மளுக்கு மனசுல நிற்பது நிற்கும். ஆகையினால
அது எழுதுவர்களாக நம்ம இருப்பது அவசியமா இருக்குது. அடுத்ததாக 2வது என்னது? காற்று. காற்று வந்து எதை குறிக்கிறது? காற்று வந்து எதை ஒரு குழந்தை பிறக்குது. சுவாசம் மூச்சு விடாமல் இருக்க முடியுமா? நம்ம எல்லாரும் செய்றோம். மூச்சு என்ன செய்றோம்? விட்டுக்கிட்டே இருக்கோம். காலையில ஒரு வாட்டி, சாயந்தரம் வாட்டி விட்டா நின்னுடுமா? கிடையாது. மூச்சு எதை குறிக்குதுன்னா, ஜெபத்தை குறிக்கிறது. காலையில ஒரு வாட்டி, சாயந்தரம் வாட்டி ஜெபம் பண்ணா மட்டும் போதுமா? போதாது. ஒவ்வொரு வாட்டியும் நானும் வண்டியில போம்போதும் சரி என்ன பண்ணுவோம்? ஒவ்வொரு காரியத்திலும் மனதுக்குள்ளாக நம்ம என்ன பண்ணுவோம்? ஜெபம் பண்ணிட்டே இருக்கோம். ஒவ்வொரு காரியம் செய்யும்போதும், வீட்ட விட்டு கிளம்பும்போதும், வெளிய போம்போதும் என்ன பண்ணுவோம்? நம்ம வந்து மூச்சு விடுவது போல என்ன பண்ணோம்? ஜெபத்தில் தரித்திருப்பது அவசியமா இருக்குது. வேலையில கூட சரி, நம்ப ஏதாவது ஒரு காரியம் செய்யும்போதும் சரி, வேலை எடுக்கும்போதும் சரி, ஒவ்வொரு காரியத்திலும் என்ன பண்ணணும்? நம்ம என்ன பண்ண வேண்டும்? அது வந்து பழக்கமாக இருக்க வேண்டும். நம்ம வந்து உட்கார்ந்து செய்யலனாலும் சரி ஜெபம், நம்மளோட உள் மனதில நம்ம என்ன பண்ணணும்? தேவனோட நம்ம என்ன பண்ண வேண்டும்? பேசிக்கொண்டு ஜெபத்தில் நாம் தரித்திருப்பது அவசியமா இருக்குது. இன்னும் பார்க்கணும், என்ன போட்டிருக்கு? இடைவிடாமல், வேதம் என்ன இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். அப்ப இன்னும் எடுத்து அதுக்கு ஒரு வசனத்தை எடுத்து வாசிச்சோம் என்றால், எபேசியர் 6ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஆமா. நம்ம என்ன எல்லா நேரத்திலும் ஜெபத்தில் தரித்திருப்பது அவசியமா இருக்குது. ஜெபம் இல்லாமல் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்குது? செத்ததாக இருக்கிறது. அப்படியே காஞ்சு போயிடும். அப்போ வந்து நம்மளுக்கு வந்து அந்த செடி நம்மளோட கிறிஸ்துக்குள்ளாக உள்ள நம்மளோட அந்த செடி வளரணும்னா என்னது? காற்று தேவையோ, அதுபோல நம்மளும் கிறிஸ்துக்குள்ள வளர்றதுக்கு என்ன தேவை? ஆகாரம் மட்டும் போதாது, தேவ வசனங்கள் மட்டும் போதாது. நம்மளுக்கு காற்று போல இந்த ஜெபம், ஒவ்வொரு ஜெபத்தில் தரித்து இருப்பது அவசியமா இருக்குது. அடுத்தது என்னன்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு வந்து என்ன பார்த்தோம்? உடற்பயிற்சி. 3வது காரியம் உடற்பயிற்சி. அப்போ வந்து எப்படி வந்து குழந்தை வந்து என்ன செய்யும்? கம்முனு இருக்குமா? துரு துரு துருன்னு கைய கால ஆட்டிக்கிட்டே இருக்கும். என்ன பண்ணலாம்? பெரண்டுகிட்டே இருக்கும். பார்த்துருக்கீங்களா இல்லையா? உங்க தாய்மார்களா இருக்கீங்க, உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். குழந்தை எப்படி இருக்கும். அதே போல நாமளும் எப்படி இருக்க வேண்டும்? கிறிஸ்துக்குள்ளாக ஞானம் எடுத்தவர்கள் உற்சாகமா என்ன இருக்க வேண்டும்? தேவனுக்குள்ளாக தேவ காரியத்தில, ஆவிக்குரிய காரியத்தில உற்சாகமா இருப்பது அவசியமா இருக்கிறது. அப்ப நம்ம வந்து அது வந்து இது வந்து நம்மளுக்கு உடற்பயிற்சின்னு சொன்னோம்னா என்னது? தேவனோட உள்ள நம்மளோட அனுபவத்தை என்ன செய்யணும் நம்ம? மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். இந்த 31ஆம் தேதி நெறைய பேர் நீங்க என்ன செய்தீங்க? உங்களுக்கு உள்ள அனுபவத்தை, தேவனோடு உள்ள அனுபவத்தை, தேவன் உங்களுக்கு செய்த காரியங்கள் நீங்க என்ன செஞ்சீங்க? சாட்சியா மற்றவர்களுக்கு மத்தியில நீங்க பகிர்ந்து கொண்டீங்க. நல்லது. அதேபோல நாமளும் என்ன பண்ண வேண்டும்? தேவன் செய்த காரியங்கள என்ன பண்ணணும்? மறந்துறக்கூடாது. திரும்ப திரும்ப என்ன செய்யணும்? அத வந்து நம்ம விசுவாசத்தை நம்ம வந்து ஒவ்வொருவரும் நம்ம என்ன பண்ணணும்? விசுவாசத்தை தேவனுக்குள்ளாக நம்ம வளர்த்துக் கொள்வது அவசியமா இருக்குதுன்னா, நம்ம என்ன பண்ணணும்னா, தேவன் செய்த காரியங்கள திரும்ப திரும்ப நம்ம வந்து சொல்லி அத என்ன பண்ணுவோம்? நம்ம வந்து மற்றவர்களோடு சொல்லுவது ரொம்ப அவசியமா இருக்கிறது. இயேசுவை குறித்து நம்ம என்ன பண்ணவர்களா இருக்க வேண்டும்? மற்றவர்களுக்கு சாட்சி கொடுக்கிறவர்களாக இருப்பது அவசியமா இருக்கிறது. அப்ப நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தேவனோட என்ன பண்ண வேண்டும்? ஒரு தனிப்பட்ட ஒரு பெர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், தனிப்பட்ட ஒரு அனுபவம் இருக்க வேண்டும். அப்பதான் நம்ம என்ன பண்ண வேண்டும்? நம்மளோட காரியத்தை எனக்கு வந்து தேவன் இப்படி செய்தார், எனக்கு இப்படி நடந்துச்சு, இப்படி செய்தார்ன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம வந்து மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொண்டு அவருக்கு என்ன பண்ண நம்ம வந்து தேவனுடைய சாட்சியாக அறிவிக்க முடியும். தேவனை மற்றவர்களுக்கு நம்ம சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். அதுக்கும் ஒரு வசனத்தை எடுத்து வாசிச்சோம்னா 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஆமா. அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கையை இல்ல 12வது வசனம் சொன்னேன். விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய், அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமாய் இருக்கிறாய். அநேக சாட்சிகளுக்கு முன்னாடி நல்ல அறிக்கை பண்ணிடுறோம். நம்ம என்ன பண்ண முடியும்? இயேசு கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு அறிக்கையர்களாக, சாட்சி கொடுக்கலாம் இருக்க வேண்டும். அப்பதான் இயேசு கிறிஸ்து என்ன செய்றாரு? அவரோட வருகையில் நமக்கு நமக்கு சாட்சி கொடுக்கிறவரா இருக்காரு. அப்ப நம்ம வந்து அவரை பற்றி சொல்ல வேண்டும். அவர் அப்படி பேசும்போது நம்ம என்ன செய்றோம்? நம்மளை நம்ம என்ன பண்றோம்? எப்படி வந்து எக்ஸர்சைஸ் செஞ்சு ஒருத்தவங்க பலப்படுத்திக்கிறோம். நம்ம என்ன பண்ணோம்? இயேசு கிறிஸ்து அறிக்கை நம்ம என்ன பண்ணோம்? நம்ம விசுவாசத்தில் நம்ம என்ன பண்றோம்? நம்மை பலப்படுத்திக் கொள்கிறவர்களாக இருக்கிறோம்.
அப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ண வேண்டும், நம்ம வந்து நம்மை பலப்படுத்திக் கொள்வது அவசியமா இருக்கிறது. 4வது காரியம் என்னதுன்னா, என்னது குடும்பம், ஃபேமிலி. ஃபேமிலியும் சொல்லி பார்க்கும்போது என்னது, பொதுவாக ஃபேமிலின்னா என்னது, சில பேர் வந்து தனியாக இருக்கலாம், சில பேர் வந்து குடும்பம் சூழ்நிலையும் தனியாக இருக்கலாம். ஆனா என்ன அந்த வேதம் என்ன சொல்லுங்க, சமுதாயத்தோட வாழ சொல்லி தான் நம்மள சொல்லியிருக்கிறது. அப்ப நம்மளுக்கு வந்து ஃபேமிலின்னா குடும்பம் என்னது, சில பேர் குடும்பத்தை விட்டு கூட வந்துருக்கலாம். ஆனா குடும்பம் என்பது சபை. சபை என்பது ஒரு குடும்பமாக இருக்கிறது. அப்ப நம்ம என்ன என்ன பண்ண வேண்டும், ஒருவரோட நம்மள உறவு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், ஒருவருக்கு ஒருவர் நம்ம என்ன பண்ண தாங்குகிறவர்களா, ஒருவருக்கு ஒருவர் நம்ம புத்தி சொல்லிக் கொள்கிறார், ஒருவர் தாங்குகிறவர்களா நம்ம இருப்பது அவசியமா இருக்கிறது. அதேபோல இந்த 2026 நம்ம என்ன செய்யணும், ஒருவருக்கு ஒருவர் தாங்குகிறவர்களாகவும் நம்ம என்ன பண்ணணும், ஒரே குடும்பமாக இருந்து நம்ம என்ன பண்ணணும், அப்பதான் வளருகிறவர்களாக இருப்பது ரொம்ப அவசியமா இருக்கிறது. ஆரம்பத்துல ஆதி ஆதி சபையில எப்படி இருந்ததுன்னு நம்ம பார்ப்போம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42வது வசனம். ஆமா. ஆதி சபை எப்படி இருந்தது பார்க்கிறோம். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும், அந்நியத்திலும், அப்பம் பிட்குதலும், ஜெபம் பண்ணுதலும் உறுதியாக தெரிந்திருந்தார்கள். நாமளும் இது நமக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு காரியம் தான். எனக்கும் உங்களுக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு காரியம். நாமளும் என்ன பண்ண வேண்டும், அந்த ஒரு இதுல நம்ம வந்து ஐக்கியத்துல நம்ம வந்து வளர்வது, ஒருவருக்கு ஒருவர் ஜெபம் பண்ணி ஒருவரை தாங்குவது அவசியமா இருக்கிறது. அது மட்டும் இல்ல, எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 24 25 வசனத்தை வாசிப்போம். ஆமா. அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படுவதெல்லாம் ஒருவருக்கு ஒருவரை கவனித்து, சபை கூடுகிறதை கூடி வருகிறதை சிலர் விட்டு விடுகிறது போல நாம் விட்டு விடாமல் ஒருவருக்கு புத்தி சொல்ல வேண்டும். உடம்பு சரியில்லாம வர முடியாத நிலை இருந்தா அது வேற. ஆனால் சபை கூடுதல் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லி போடப்பட்டிருக்குது. நம்மளுக்கு வந்து அந்த உறவு நம்ம கிறிஸ்துக்குள்ள வளர்வதற்கு சபை கூடுதலை விட்டு விடாதீங்கள் பட்டிருக்கு. ஏன் இதுல ஏதுப்பட்டிருக்குன்னா, ஆதி சபையில என்ன எப்படி இருந்துதான், சபை கூடுதல் விட்டு விடுறதே இருந்திருக்கிறது. அதனால தான் என்ன போட்டிருக்கிறது, சபை கூடுகிறதை சிலர் விட்டு விடுகிறது போல. நம்ம வந்து 1 வாரம் 2 வாரம் விட்டுட்டு இருந்தோம்னு வச்சுக்கங்க நம்ம. அப்ப நம்ம கிறிஸ்துக்குள்ள வர்றது குறையுது. அப்ப என்ன பண்ணணும், நம்மளை கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்றது, வெளியே போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்ப வந்து நம்மளால முடியாத பட்சத்துல அது வேற. முடியிற பட்சத்துல சபை கூடுதல் நாம விட்டு விடாமல் இருக்க வேண்டும். இந்த 2025ல நம்ம வந்து சில சமயத்துல வந்து இன்னைக்கு ரொம்ப வேலையாயிடுச்சு, டயர்ட் ஆயிடுச்சு, நம்மளால வர முடியலன்னு சொல்லிட்டு சபை கூடுதல் நம்ம வந்து 2 ஏதாவது விட்டுருந்தாலும், இந்த 2026 நம்ம வந்து ஒரு முடிவு எடுக்க வேண்டும். கிறிஸ்துக்குள்ள வளர்றதுக்கு என்ன பண்ண முடியாது, ஒரு நாளையும் நம்ம விடாமல் என்ன பண்ண வேண்டாம், நம்ம சபை கூடுதல் விட்டு விடாமல் நம்ம வர்றதுக்கு நம்ம முயற்சிப்பது அவசியமா இருக்கிறது. ஏனென்றால் அப்படி சபை கூடுதல் சரி வரும்போது என்ன பண்ணுறது, ஒருவர் கீழே விழுந்தா என்ன செய்யறார், மற்றவர் தூக்கி விடுவாங்க. நமக்கு வந்து முக்கியமா சொல்லப்போனா என்னோட ஒரு அனுபவத்தை சொல்லிக் கொள்றேன். சபை கூடுதலுக்கு நான் வந்து அங்க ஆரம்பத்துல அங்க இந்த சர்சல்ல இருக்கும்போது நம்ம சபைக்கு வரும்போது ஓய்வு நாள் பிரச்சனை எனக்கு நிறைய இருந்தது. அப்ப வந்து நிறைய வந்து நான் வந்து ரொம்ப சோர்ந்து போயிருந்தேன். ஆனா அந்த சபைக்கு நான் வந்தபோது இங்க நான் பார்த்தேன். சபையில வந்து நிறைய பேர் பார்த்தேன். அவர்கள் ஓய்வு நாளுக்காக தங்கள் வேலையை விட்டு இருந்தாங்க. உங்களுக்கு தெரியும், யாருன்னெல்லாம் தெரியும். ஓய்வு நாளை விட்டு அவர்கள் வந்து உறுதியா இருப்பதை பார்க்கும்போது எனக்கு அது வந்து ஒரு உந்துதலாக இருந்துச்சு. அதை பார்க்கும்போது நம்மளும் வந்து நிற்கும்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அது ஒரு வந்து எப்படி சொல்றது, என்கரேஜ்மெண்ட்டாக எனக்கு வந்து ஒரு உற்சாகமா இருந்தது. நானும் வந்து எனக்கு நிற்கிறதுக்கு, நான் பலங்கொண்டு நிற்கிறதுக்கு, நான் வந்து ஆவிக்குரிய வகையில் நிற்கிறதுக்கு எனக்கு வந்து அது ரொம்ப உற்சாகமா இருந்துச்சு எனக்கு. அது அதனால ரொம்ப வருடங்கள் எனக்கு அந்த இருந்தபோது நான் அத்தனை வருட காரணங்கள் என்னால் இல்லை, கடவுளுடைய சுத்த கிருபையினால இருக்க முடிஞ்சது. காரணம் நான் வந்து சபையை வந்துட்டு இருக்கும்போது அந்த இதுதான் எனக்கு நிற்க முடியுது. அதே போல இது எதற்கு சொல்லணும்னா, அதுமாதிரி நாமளும் ஒருத்தருக்கு நம்ம என்ன பண்ணோம், வரும்போது நம்மளுக்கு வந்து தேவையான காரியங்களை என்ன பண்றது, அங்க அந்த குடும்பத்துல என்ன பண்றது, சபையின் குடும்பத்துல நம்மளுக்கு கிடைச்சி ஒருவரை எடுத்து நம்ம தாங்குற கீழ் ஊர்ல நம்ம தூக்கி விடுவர்களாக நம்ம இருக்கிறோம். ஒருவரை நம்ம வந்து நேசிக்க வேண்டும். ஒருவருக்கு ஒருத்தர் புத்தி சொல்லிக் கொள்ள வேண்டும். இன்னும் உதாரணத்துக்கு வந்து ஒண்ணு எடுத்தோம்னா, இன்னும் நீங்க பார்த்திருப்பீங்க, இந்த இது ஒரு
மிருகத்தை இந்த பெங்குயின் இருக்குல்ல, பெங்குயின் எம்பரர், அந்த பெங்குயின் வச்சு கூட ஒரு படம் வந்தது. வீட்டில் போட்டு பார்த்தோம் கூட. அதில் வந்து அந்த பெங்குயின் என்ன செய்யணும்னு வச்சுங்க, அது வந்து வாழ்கிற பிரதேசம் எப்படி இருக்கு தெரியுமா? எங்கே வாழுது? சூடான பிரதேசத்தில் வாழும். இங்கே ஆமா, அண்டார்டிக்ல தான் வாழும். அது வந்து அங்கே எவ்வளோ தெரியுமா டெம்பரேச்சர்? இங்கெல்லாம் இன்னைக்கு மழை இது ஸ்னோ பெஞ்சது -10 அடிச்சா ஐயோ -10 நம்ம குளிரில் நடுங்குறோம். அங்கே எவ்வளோ தெரியுமா டெம்பரேச்சரு? நேற்று அடிச்சு பார்த்தேன். நேற்று வந்து -56 டெம்பரேச்சர். -56 டெம்பரேச்சர் நேற்றுன்னு வச்சுங்களேன். அந்த மாரி ஒரு டெம்பரேச்சரில் அது என்ன பண்ணுது, அந்த பெண் பெங்குயின் வந்து முட்டையிடுது. ஆனால் அந்த முட்டை வந்து அது சூடாக இருந்தால் தானே உங்களுக்கு வெளியே வரும். ஆணுங்க அந்த பெங்குயின் என்ன செய்யுது, அதை இந்த காலுக்கு இடுக்கில் இருக்குல்ல, அதோட ஃபேட்ஸ் இருக்குல்ல, அந்த 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 கொழுப்பு இருக்கிற இடத்துல அங்கே அடியில் என்ன பண்ணுமா, முட்டையை வந்து அங்கே உள்ளே வச்சுக்கிட்டு அதை அப்படியே காலால் அப்படியே அழிச்சு சூடு கொடுத்துட்டே இருக்குமா. மற்ற பார்த்துருக்கீங்களா, கூட்டமாக நிற்கும், தனியாக நிற்காது. அந்த ஃபோட்டோஸ் வீடியோ பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. சுற்றி என்ன பண்ணும், அது சுற்றி வந்து எல்லா பங்குனும் நின்றுட்டு என்ன பண்ணும், சூடு கொடுக்கும். அப்போ வந்து எவ்வளோ டெம்பரேச்சர் வரைக்கும் போகணும்னு வச்சுங்க, அந்த இது கிட்டத்தட்ட 90 டிகிரி வரைக்கும் என்ன போவான், ப்ளஸ் 90 டிகிரி, -56 இருக்குது. அவ்வளோ டெம்பரேச்சர் வரைக்கும் அது என்ன பண்ணுமா, அவ்வளோ கொழுப்பு அதுக்கு இருக்குது. அது வந்து அது சூடு கொடுக்குமா. அதே போல் நாமளும் சபைக்கு வரும்போது நம்ம என்ன பண்ணவர்களாக இருக்கோம், நம்ம வந்து அனல் இல்லாதவர்களாக இருந்தோம்னு வச்சுங்க, சபைக்கு வரும்போது எப்படி இருக்குது, நம்மளுக்கு அனல் உள்ளவர்களாக நம்ம இருக்கிறோம். அப்போ வந்து சபையில் எப்படி இருக்க வேண்டும்னா, நம்ம வந்து சபையில் வந்து நம்ம வந்து உற்சாகமாக பங்குள்ளவர்களாக, நம்ம வந்து சபையில் நடுவில் இருந்துட்டு உற்சாகமாக பங்கு உள்ளவர்களாக நம்ம இருக்க வேண்டும். எந்த ஒரு காரியம் நம்மளுக்கு வந்து கொடுக்கப்பட்ட காரியத்தில் என்ன பண்ண வேண்டும், நம்ம இதையும் நம்ம வந்து தவிர்க்கலாம், முதல்ல செய்கிறவர்களாக நம்ம இருப்பது அவசியமாக இருக்கிறது. நம்ம வந்து அதுக்குள்ளே நம்ம உற்சாகம் இருக்கும்போது என்ன பண்ண முடியாது, சாத்தானால் நம்மளை இருக்க முடியாது. உதாரணத்துக்கு இன்னொன்று உதாரணம் எடுத்தோம்னா, நம்ம வந்து ஓனாய் இருக்குது, ஆட்டுக்கூட்டம் நிறையா நிற்குதுன்னு வச்சுங்க, என்ன பண்ணும் ஓனாய், தனியாக நிற்கிறது இல்லை ஓரமாக நிற்குதுன்னு வச்சுங்க, அதை ஈஸியாக என்ன பண்ணோம், அதான் பிடிச்சி ஓடிப்படும். அப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவது, நம்ம வந்து சாத்தான் நம்மளை பிடிக்காமல் இருக்க வேண்டும்னால என்னையை நான் காத்துக்கணும்னு நான் என்ன செய்யணும், நான் உள்ள அனலாக இருந்து என்ன செய்யணும், சபைக்குள்ளாக இருந்து என்ன பண்ண வேண்டும், நான் அதை வந்து நான் என்கேஜாக இருக்கிறேன்னு வச்சுங்க, அதுக்குள்ளே நம்ம உற்சாகமாக பங்கிட்டுக் கொள்ளும்போது என்ன பண்ண முடியாது, நான் ஆவிக்குரியல வளரும்போது நம்ம என்ன பண்ண முடியாது, சாத்தானுக்கு நம்மளுக்கு இடம் கொடுக்க முடியாது. நம்ம வளர்வது ரொம்ப அவசியமாக இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு வந்து எல்லாரும் வந்து என்ன பண்ணுறோம், ஓய்நாள் பள்ளி பாடங்கள் ஒவ்வொரு காரியத்திலையும் வந்து பங்கு கொடுத்து போடுறோம் பிளானிங். எதுக்காக எல்லாரையும் போடுறோம், ஒவ்வொருத்தரும் நீங்கள் வந்து அதுக்குள்ளாக நீங்கள் வந்து தயாரிக்கும் போது நீங்கள் என்ன செய்கிறீங்க, ஆவிக்கிற வகையில் ஒவ்வொருத்தரும் சரி, நானும் சரி, நீங்களும் சரி, என்ன பண்ணுறோம், நம்ம வளர்களாக இருக்கோம். நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளே அந்த காரியத்தில் வந்து ஒரு என்கேஜாக வச்சுக்கிறது அவசியமாக இருக்கிறது. அடுத்ததாக பார்க்கணும்னா 5வது காரியம் என்னது, நம்மளை வந்து சுற்றப்படுத்திக் கொள்வது அவசியமாக இருக்குது, கிளீனிங். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம அனைவரும் என்ன சுத்தமாக இருக்க உள்ளவர்களா, பரிசுத்தவான்களா, பாவிகள் ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறோம், பாவம் செய்தவர்களாக இருக்கிறோம். அப்போ வந்து பாவத்தை நம்ம என்ன பண்ணுவோம், மறைக்காமல் அறிக்கையிட்டு நம்ம என்ன பண்ணோம், மன்னிப்பு கேட்டு நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுவோம் சொல்லுவது அவசியமாக இருக்குது, சுத்திகரித்துக் கொள்வது அவசியமாக இருக்கிறது. 1 யோவான் 1 இன்னும் சீக்கிரத்தில் முடிச்சிடறேன். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 8-9 வசனத்தை வாசிப்போம். நம்ம என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு நாளும் சரி பாவம் செய்து நம்மை சுத்திகரித்துக் கொள்வது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. சுத்திகரித்து தேவன் நம்ம நெருங்குவது அவசியமாக இருக்கிறது. பாவ அறிக்கை ரொம்ப முக்கியமாக இருக்குது. அடுத்தது பார்த்தோம்னா என்னது, இளைப்பாறுதல். இளைப்பாறுதல், குழந்தை இளைப்பாறும், தூங்கும். பார்த்தீங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோம், ரொம்ப நேரம் தூங்கி கொண்டிருக்குது. நம்மளுக்கும் வந்து ஆவிக்குரிய உள்ள கிறிஸ்தவர்களுக்கு நமக்கு வந்து இது இளைப்பாறுதல். நமக்கு என்னைக்கு இளைப்பாறுதல், ஓய்வு நாள். ஓய்வு நாளில் என்ன பண்ணுறோம், நம்ம இளைப்பாறோம். குழந்தை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ தூங்குதோ வளருதும்பாங்க, அதிகமாக வளருதும்பாங்க. அப்போ நாமளும் ஓய்வு நாளில் இளைப்பாறுதல் என்ன பண்ணுறோம், நம்மளுக்கு வந்து எவ்வளவோ டென்ஷன் இல்லாத ஆட்கள் யாராவது இருக்கீங்களா, யாருக்காவது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத இருக்காங்கன்னு சொல்கிறீங்களா, யாராவது இருக்கீங்களா, அப்படி யாராவது இருக்கீங்களா, சொல்லுங்க, இருந்தால் சொல்லுங்க, எப்படி நான் வந்து கேட்டுக்கிறேன். அப்படி அதுமாரி இல்லாப்ப எனக்கும் சரி எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும், நான் இதுன்னு சொல்லிட்டு எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தால் அதுக்கு வேதாகம் என்ன சொல்லுது பார்ப்போம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 6:27. கவலைப்படுறதால ஒன்றும் கூட்ட முடியாது. நம்ம வாரம் ஃபுல்லாக கவலைப்பட்டுட்டு இருக்கோம்.
நம்ம கிறிஸ்துக்குள்ள வளரணும்னு வச்சுங்க, ஒரு நாள் நம்ம என்ன பண்ணுவோம், ஆலயத்துக்கு வந்து அந்த ஓய்வு நாள்ல ஓய்ந்து இருப்பதுன்னு என்னது, தேவனுக்குள்ளாக கிறிஸ்துக்குள்ளாக நம்ம வந்து பல இளைப்பாற வேண்டும். அதுதான் இளைப்பாறி நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட கவலைகளை அனைத்து நம்ம என்ன பண்ண முடியாது, தேவன் அதை பத்தி நினைக்க கூடாது. இங்க வந்துட்டோமா, ஐயோ எலக்ட்ரிக் பில் அங்கே கட்டலையே, அது கட்டலையே, இது கட்டி நினைக்கக்கூடாது. அதெல்லாம் தூக்கி ஓரம் கட்டிட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும், தேவனுடைய வசனம் கேட்கும் நம்மளுக்கு என்ன பண்ணுது, மன சமாதானமும் என்ன பண்ணுறது, தேவனோட சமாதானம் நம்மளுக்குள்ள வரும்போது நம்ம என்ன பண்றோம், நம்மளுடைய கவலைகளை மறந்துருக்கும் போது நம்ம என்ன பண்றோம், கிறிஸ்துக்குள்ள நம்ம அப்ப வளருகிறவரா இருக்கும். அப்ப நம்மள வராமல் இங்க வராமல் வீட்டுல இருக்கும்போது என்ன பண்ணுவோம், இருக்கிற பிரச்சனை எல்லாமே என்ன பண்ணுவோம், வாழ்க்கையே இப்படி ஆயிடுது நிறைய பேருக்கு பிரச்சனை. அதனால அந்த இன்னும் அந்த தற்கொலை காரியங்களை பார்க்கும்போது இப்ப வந்து எப்படி இருக்கிறது, பயங்கரமா இருக்குது. அட்வென்டிஸ்ட் பிள்ளைகளே ஊர்ல கேள்விப்படுறேன், அட்வென்டிஸ்ட் பிள்ளைகளே என்ன செய்றாங்க, சிலர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அப்புறமா அவர்களுடைய காரியங்களை பார்க்கும்போது அவர்கள் வந்து கோயிலுக்கு வர்றது வந்து அதை பார்க்கும்போது அவர் என்ன அட்வென்டிஸ்ட் பிள்ளைங்க தற்கொலை கேட்டும்போது அவர்கள் என்ன சொல்றாங்கன்னு கேள்விப்பட்டேன். அவர்கள் கோயிலுக்கு வருவது அவங்களோட இது எப்படி இருந்துதான், கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி கோயிலுக்கு வர்றது கிடையாது. ஆகையினாலும் பேர் அப்ப நம்ம வந்து கோயிலுக்குலாம் வரும்போது நமக்கு என்ன பண்ண, தேவ சமாதானம் நம்மளுக்கு, உங்களுக்கும் எனக்கும் நம்மளுக்கு என்ன பண்ண, தேவ சமாதானத்தை தேவன் தருகிறா இருக்கிறார். இப்ப நாமும் பிள்ளைகள் நாமளும் என்ன பண்ணணும், அந்த நாளில ஓய்ந்திருந்து தேவ காரியம் நம்ம தேவனோட நம்மளோட பரம தப்பு நெருங்குவது அவசியமா இருக்கிறது. அடுத்ததாக கடைசி 7வது என்னதுன்னா அன்பு. நம்ம வந்து அன்பு ரொம்ப அவசியமா இருக்கிறது. நம்மை தேவன் எப்படி நேசிக்கிறார், அப்ப நாமளும் தேவன் நேசிக்க வேண்டும் என்றால் கற்றுக்கொள்வது எப்படி, நம்ம ஒருவரை நம்ம என்ன பண்ண வேண்டும், நேசிக்கிறவர்களாக நாம் ஒருவரை நேசிக்கிற நம்ம கற்றுக்கொண்டதை நம்ம பண்ண முடியும். காண்கிற என் சகோதரன் மேலும் என் சகோதரி மேலும் நான் அன்பு காட்டலன்னா காணாத தேவன் மேல் நான் அப்படியே அன்பு காட்டுறேன். அப்ப நம்ம வந்து ஒருவரை நேசிக்கும் போது நம்ம என்ன பண்ண முடியும், தேவனை நேசிக்க கற்றுக்கொள்ளணும். இன்னும் நம்ம வந்து அப்ப ஒருவரை நேசித்து என்ன பண்ண முடியும், தாங்குவது அவசியமா இருக்கிறது. ஆனா இன்னும் வேதாமத்தில் பார்க்க அக்கிரமம் மிகுதியாவதனால் அனைவருடைய அன்பு தனித்து போகிறது. இப்ப வந்து இந்த இப்ப உள்ள காலகட்டத்தில் பார்க்கும்போது அன்பை பார்ப்பது ரொம்ப அரிதா இருக்கிறது. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 15 வசனத்தை வாசிப்போம். ஆமா, நம்ம அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு கிறிஸ்துக்குள்ள எல்லாவற்றிலும் நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும், வளருகிற வரைக்கும் வேண்டும். அப்ப நம்ம என்ன பண்ணணும், அன்பிலும் நம்ம வளர வேண்டும். கிறிஸ்துவின் மேல் உள்ள அன்பிலும் சகோதரத்திலும் கிறிஸ்துவின் உள்ள அன்பு அதிகமாக நம்ம என்ன பண்ணோம், நம்மளுக்குள்ள உள்ள சோஷியல் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும், சகோதரத்துக்குள்ள அன்பு எப்படி இருக்க முடியும், அது வளர்ந்துருக்க முடியும். அதில் வளருவது அவசியமா இருக்கு. ஒருவருக்கு ஒருவர் நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணோம் மன்னித்து என்ன பண்ணோம், அவர் செய்யறது மன்னித்து நம்ம வந்து ஐக்கியப்பட்டு வளர்வது அவசியமா இருக்குது. ஆனா நம்ம என்ன பண்ண எப்படிப்பட்டவர்களா இருக்கணும், சிலர் என்ன செய்றாங்க, ஞான முழுக்க எடுத்துட்டோம்னா சரி சத்தியத்தை ஏற்றுவோம், ஞான முழுக்க எடுத்துட்டோம். சில பேர் என்ன பண்றாங்க, பேர் கிறிஸ்தவர்களாக பேர் அட்வென்டிஸ்டாக இருக்கிறார்கள். ஆனால் அதை எடுத்துட்டா போதும், நான் வந்து கிறிஸ்துக்குள்ள வளர தேவையில்ல, நான் வந்து என்ன பண்ண பரலாம் போயிடுவேன்னு நினைக்கிறேன். அப்படி கிடையாது. நம்ம வந்து வளர்ந்தாதான் என்ன பண்ண முடியும், கிறிஸ்துக்குள்ள நம்ம போக முடியும். பேர் கிறிஸ்தவர்களாக இல்லாமல் வளர்வது அவசியமா இருக்குது. இந்த நாளில நம்ம வந்து ஒரு கிறிஸ்துவுல ஆரோக்கியமா நம்ம வளருவதற்காக உங்களை ஒவ்வொரு இந்த 2026ல அழைக்கிறேன். நீங்க வந்து கடந்த 2025ல வந்து இப்ப நம்ம பார்த்த காரியங்கள் பார்த்தோம். அந்த காரியத்துல வந்து ஏதாவது வந்து நம்ம வந்து செய்யாமல் வளராமல் இருந்திருந்தோம்னா கவலைப்படாதீங்க. ஆனா இன்னைக்கே இந்த வருடத்தின் இந்த ஓய்வு நாள்ல நம்ம வந்து நீங்களும் நானும் ஒரு முடிவு எடுப்போம். அதை நம்ம விட்டவர்களாக என்ன பண்ணுவோம், இந்த 2020ல இன்றைக்கு ஒரு முடிவெடுத்து இப்ப நம்ம பார்த்த காரியங்களை குறித்து என்ன முடிவெடுத்து நம்ம வந்து கிறிஸ்துக்குள்ளாக வளரும்படியாக நம்ம வந்து ஒரு முடிவெடுத்தவர்களாக நம்ம வந்து வீடு செல்ல வேண்டும் நான் விரும்புகிறேன். அது ஏன்னா இந்த கிருபின் கதவு மூடுவதற்கு எவ்வளவு நாள் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இன்றே என்னது ரிச்சினிய நாள். நம்ம வந்து அதுக்கு வந்து தாமதிப்பது அவசியம் கிடையாது. வருடங்கள் ஓடிக்கொண்டது 2020 முடிஞ்சிச்சு, 2026 வந்துட்டோம். இன்னும் நம்ம தாமதிப்பு அவசியம் கிடையாது. ஆகையினால இன்றைய நாள் தேவன் கொடுத்த அந்த காரியங்களை பண்ணி நம்ம பார்த்து நம்ம என்ன பண்ணோம், இன்றைய தேவனுக்குள்ள வளர வேண்டும். என்னத்தை பார்த்தோம், முதல்ல ஆகாரம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும், நம் தேவனுக்குள்ளாக பழைய காரியங்களை விட்டு ஒழித்தவனாக ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்ந்து தேவ காரியத்தில் நம்ம வளர வேண்டும். 2வது இடைவிடாமல் ஜம்ப் பண்ண வேண்டும். 2வது காற்று இடைவிடாமல் ஜம்ப் பண்ண வேண்டும். 3வது நம்ம என்ன பண்ண வேண்டும், மறந்துட்டீங்களா, என்னது
உடற்பயிற்சி என்ன செய்ய வேண்டாம். நாம் வந்து தேவ விசுவாசத்தை என்ன பண்ண மற்றவர்கள் பகிர்ந்து கொண்டு தான் நம்ம என்ன பண்ண முடியும்? வளர முடியும். அடுத்ததாக அ குடும்பம். நம்ம வந்து என்ன பண்ணணும்? குடும்பத்தில நம்ம வந்து ஐக்கியப்பட்டவர்களாக இருப்பது அவசியமா இருக்கிறது. சபை கூடுதலை நாம விட்டுவிடாமல் இருக்க வேண்டும். அடுத்தது அ நம்மள என்ன பண்றோம்? சுற்றி 5வது காரியம் நம்மை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். பாவத்திலிருந்து நம்ம என்ன தினந்தோறும் நம்ம சுத்திகரித்துக்கொள்வர்களாக இருக்க வேண்டும். 6வது என்னதுன்னா, நம்ம என்ன பண்ண வேண்டும்? ஓய்ந்து இருக்க வேண்டும். எங்க? கிறிஸ்துக்குள்ளாக நாம் வந்து ஓய்ந்து இருப்பது அவசியமா இருக்கிறது. நம்ம வந்து தேவனுடைய ஆலயத்திலிருந்து நம்மளுடைய உலகப்பரமான காரியங்களை விட்டு ஒழித்தவர்களாக இந்த 2026ல நம்ம முடிவு எடுப்போம். 2025 ஆண்டுல ஏதாவது நான் வந்து அ அ ஆலயத்துக்கு வருதல் தொடங்கப்பட்டதா 2024 நம்ம வந்து தொடர்ந்து வரும் ஒரு முடிவு எடுத்தவர்களாக நாம வந்து இருப்போம். அதேபோல கடைசியாக 7வது என்ன பார்த்தோம்? நாம தேவனுக்குள்ளாக அன்பிலும், மற்றவர்களின் அன்பிலும் நாம் வந்து வளருவது அவசியமா இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு காரியங்களை வந்து நம்ம வந்து ஒவ்வொருவர்களாக சேர்ந்து கிறிஸ்துக்குள்ளாக வளர வேண்டும் என்று நான் வந்து வாஞ்சிக்கிறேன். அதுமாரி நீங்க எல்லாரும் வாஞ்சிக்கிறீங்களா? அப்படி வாஞ்சிக்கிறவர்களா இருந்தால் எழுந்து நிற்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்காக ஜெபிப்போம். அனைவரும் தலைவருக்கு எழுந்து ஜெபிப்போம். மகா உன்னதங்கள் வீட்டிற்கு பரிசுத்தம் உள்ள எங்கள் பரலத்தின் பரம தந்தையே, இந்த கடந்த வருடம் முழுதும் ஆண்டவரேப்பா தந்தையே, நான் எங்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆண்டவரேப்பா பின்தங்கினவர்களாக இருந்து உமக்குள்ளாக நாங்கள் வளராதவர்களாக இருந்தோம் என்றால் அதற்காக திருப்பாத்திரத்தில் ஆண்டவரேப்பா வருகிறோம். நீர்தாமே ஆண்டவரேப்பா உமக்குள்ளாக கிறிஸ்துக்குள்ளாக நாங்கள் வளர எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா. எங்கள் பாவங்கள் ஆண்டவரேப்பா செக்கச்சவேன்னு ரத்தம் போல இருந்தாலும் பாவங்களாக அக்கிரமங்கள் மீது அனைத்தையும் தேவ மன்னித்து எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் நாம் சுத்திகரித்து நாங்கள் உமக்குள்ளாக நெருங்கினவர்களாக உமக்குள்ளாக வளர எங்களை பலப்படுத்துமாறு கிஞ்சி மன்றாடினும் கர்த்தாவே. இந்த வேளையிலும் நீர்தாமே எங்களுக்கு தந்த அந்த வசனங்கள் படி நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரேப்பா வேத வசனத்தை நாங்கள் நாடுகிறவர்களாக அதை எங்கள் உதடுகளில் எப்போதும் வைத்தவர்களாக உண்மையே அந்த வேத வசனத்தில் வாஞ்ச உள்ளவர்களாக இந்த வசனத்தை வாசிக்கிறவர்களாகவும் மட்டுமின்றி அதை நாங்கள் கடைபிடிக்கிறவர்களாக எங்கள் ஒவ்வொரு மாற்றுமாறு கெஞ்சி மன்றாடி கர்த்தாவே. அது மட்டுமின்றி இடைவிடாமல் ஜப வீரர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றியுள்ளமாகவும் திருப்பாத்தில் கெஞ்சி மடைகிறோம். அதுக்கு நீர்தாமே ஆண்டவரேப்பா எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும் அப்பா. நீர் எங்களுக்கு தந்த காரியங்களுக்கு செய்த காரியங்களை நாங்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டு ஒவ்வொருவரும் நாங்கள் விசுவாசத்தில் வளரும்படியாக எங்களை ஒவ்வொருவரையும் வளமையாக எடுத்து பயன்படுத்துமாறு கெஞ்சி மன்றாடுகிறோம். நாங்கள் மட்டும் விசுவாசத்தில் வளருவது மட்டுமின்றி நாங்கள் மற்றவர்களுக்கும் உமது சத்தியத்தை மற்றவர்களுக்கும் உமது அன்பையை நாங்கள் பகிர்ந்து கொண்டு இந்த வருடத்தில் ஆண்டவரேப்பா 2026 வருடத்தில் ஒருவரையாவது நாங்கள் சபைக்குள்ளாக கொண்டு வரவர்களாக எங்கள் மாற்றும் கர்த்தாவே. சபைக்கு மட்டும் வருவது மட்டுமின்றி தொடர்ந்து வரும் மட்டுமின்றி மற்றவர்களையும் கொண்டு வர எங்களை பயன்படுத்தும். நாங்கள் ஆண்டவரேப்பா சபை கூடுதலை விட்டுவிடாமல் இருக்கும்படியாக நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் அனலாக இருக்கும்படியாக நாங்கள் சபைக்கு வர எங்களுக்கு பலத்தை தந்துடும் கர்த்தாவே. நாங்கள் சபைக்கு வருவது மட்டுமின்றி நாங்கள் ஆண்டவரேப்பா ஒருவரை நேசித்து எந்த விதத்தில் எங்களுக்குள்ளே ஆண்டவரேப்பா பிரிவினைகள் எதுவாக இருந்தாலும் அனைத்து நீக்கி போட்டு நாங்கள் ஐக்கியத்திலும் கிறிஸ்து அன்பில் நாங்கள் வளரும்படியாக எங்களை செய்திரமாக கிஞ்சி மன்றாடி கர்த்தாவே. எங்களுக்குள்ள பாவ கரைகள் எதுவாக இருந்தாலும் அனைத்தையும் நீக்கி போட்டு ஆண்டவரேப்பா ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ அதற்கான பலத்தை தாரும் அப்பா. ஆண்டவரேப்பா வந்து பாவத்தை வெறுக்கக்கூடிய மனப்பக்குவத்தையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீ தம்பி தயவாக தந்திரமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆண்டவரேப்பா இந்த உலகத்தில் உள்ள எவ்வளோ பிரச்சனைகள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. ஆகிலும் நீர் எங்களுக்கு தந்த இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் சமூகத்தில் நாங்கள் வரும்போது நாங்கள் ஆண்டவரேப்பா அந்த கவலைகளை மறந்தவர்களாக நீர் எங்களுக்கு தேவ சமாதானத்தை எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் தந்துள்ளும்படியாக திருப்பாதத்தில் உங்களை நாடி தேடி வந்திருக்கிறோம். இந்த அண்டையில் நாங்கள் வரும்போது எங்களுக்கு தேவ சமாதானத்தை எங்களுக்கு தந்து எங்கள் பாரங்கள் கஷ்டங்கள் ஆண்டவரேப்பா குறைகள் அனைத்தையும் நீக்கி போட்டு மன சமாதானத்துடன் ஆண்டவரேப்பா முதல் இடத்தை விட்டு நாங்கள் செல்ல கிருபை செய்கிறோம்ப்பா. நாங்கள் ஒவ்வொருவரும் அன்பிலும் ஆண்டவரேப்பா கிறிஸ்துவ அன்பிலும் நாங்கள் வளரும்படியாக செய்திருமா கிஞ்சி மன்றாடி கர்த்தாவே. ஆண்டவரேப்பா தந்தையே நாங்கள் ஒவ்வொருவரும் வளர்ந்து ஓங்க கிறிஸ்துக்குள்ளாக வளருவது மட்டுமின்றி இந்த வரியின் போது நாங்கள் ஆண்டவரேப்பா சமத்து நிற்க தகுதியுள்ள ஆக்கிரம கிஞ்சி மன்றாடுகிறோம். ஆண்டவரேப்பா எங்கள் ஒவ்வொருவரும் திருப்பாத்தில் தாழ்த்தி சமர்ப்பிக்கிறோம். இந்த 2026 ஆண்டில் ஆண்டவரேப்பா நீர் தாமே கிறிஸ்துக்குள்ளாக வளர எங்களுக்கு உதவி செய்யும். அது எங்களால் முடியாது. பரிசுத்தாவியை கொண்டு எங்களுக்கு ஒரு உதவி செய்து நாங்கள் உமக்குள்ளாக வளரும் மட்டுமின்றி நாங்கள் மற்றவர்களையும் உமக்குள்ளாக கொண்டு வந்து ஒருவரை தாங்கி கிறிஸ்துக்குள்ள வளர்ந்து வரியின் போது நாங்கள் ஆண்டவரேப்பா இதற்காக காத்திருந்தோம் என்று சொல்லக்கூடிய கூட்டத்தில் நாங்கள் இருவரும் இருக்க எங்களை தாழ்த்தி சமர்ப்பிக்கிறோம். அதுக்கு எங்களை ஒவ்வொருவரும் பண்படுத்திட வேண்டுமாயும் கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் அடிபணிந்து கெஞ்சி மன்றாடுகிறோம். பரிசுத்தமுள்ள பரலத்தின் பரம தந்தையே, ஆமென்.